வெல்கம் டு ரெஸ்லிங் ரிமேக்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் பற்றி பார்க்க போகிறோன்னா, இப்போ நடந்து முடிஞ்ச NXT ஷோவோட NXT ஷோன்னு சொல்லக்கூடாது, டாப் மோஸ்ட், அதாவது இது வரைக்கும் பார்க்காத NXT ஷோவோட ஹைலைட்ஸ் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். மறக்காம சேனலுக்கு புதுசாக வந்துருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும். இன்றைக்கி எனக்கு கொஸ்டின் என்ன, இன்றைக்கி நடந்த NXT ஷோவோட ரேட்டிங் என்ன சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்லேயே பார்த்துருப்பீங்க. ஏன்னா இது வரைக்கும் இந்த மாதிரி NXT ஷோக்கு நான் கொடுத்ததே கிடையாது. அந்தளவுக்கு பெஸ்ட்டாக இருந்துச்சு. அவங்க ஆர்டராக வந்து பார்க்கலாம். நம்பர் 1 ஃபர்ஸ்ட் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப்பனிக்கும் கார்மேனுக்கும் ஒரு மேட்ச் நடத்துகிறாங்க. இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா போன வாரம் NXT ஷோவில் பேக் ஸ்டேஜில் கன்ஃபார்ம் ஆச்சு. அண்ட் இந்த மேட்சை பொறுத்தளவுக்கு நார்மல் உமன்டேஷன் மேட்ச் மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா நம்மளுக்கே தெரியும் ஸ்டெப்பனி இப்போ தான் சாம்பியன் இருக்காங்க, அதனால் கண்டிப்பாக அவங்க தான் வின் பண்ணுவாங்க. லாஸ்ட் தன்னோட ஃபினிஷர் மூவ் போட்டு இங்கே அவங்க மேட்ச் வந்து அவங்க கையில் எடுத்துக்கிட்டாங்க. அண்ட் அதுக்கட்டும் இல்லை, இப்போதைக்கு அவங்க டக்குன்னு அந்த காரில் போய் மைக்கை வாங்கிட்டு ஒரு சில விஷயங்கள் பேசலாம் அப்படின்னு முடிவு பண்ணும்போது ஜூலியா வர, அண்ட் ஜூலியா கிட்ட ஏற்கனவே ஸ்டெப்பனி வந்து சேலஞ்ச் பண்ணியிருந்தேன் நான் இருக்கா, அது நீ வந்து உன்னோட சாம்பியனை நான் எடுப்பேன், அந்த மாதிரி தான் வந்து இன்னைக்கு செக்மெண்ட் நடந்திருக்கு. அண்ட் ஜூலியா வர, கங்க்ராச்சுலேஷன், இந்த மக்கள் எல்லாருமே ஸ்டெப்பனி ஒன்றை வந்து நார்த் அமெரிக்கா சாம்பியன் நான் நம்புறாங்க, ஆனால் நான் வந்து நம்பலை, ஏன்னா நார்த் அமெரிக்கா சாம்பியன் நான் தான் அப்படின்னு வந்து ஜூலியா சொல்ல, லிட்டரலி தரமான செக்மெண்ட்டு. ஸ்டெப்பனி நீ சொல்றது புரியுது, எனக்கு வந்து சாம்ப் வர்சஸ் சாம்ப் தானே சொல்கிறேன், நானும் உன்னோட வேர்ல்டு சாம்பியன் வந்து, அதாவது NXT வேர்ல்டு சாம்பியன் வந்து நான் வந்து எடுக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லும் போது, அண்ட் நம்ம வந்து முடிவு பண்ணிக்கலாம் இந்த ஒரு சாம்ப் வர்சஸ் சாம்பா அப்படின்னு வந்து ரோட் பிளாக்ல அப்படின்னு வந்து கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அண்ட் இப்போதைக்கு வேற லெவலான மேட்ச் வந்து ஆல்மோஸ்ட் வந்து கன்ஃபார்ம் ஆச்சு. இது வந்து டைட்டில் 2 யார் ஜெயிக்கிறாங்களோ வின்னர் டேக்ஸ் ஆல் அந்த மாதிரி டைட்டில் இந்த மேட்ச். அண்ட் பேக் ஸ்டேஜில் ஒபேஃபெமியும் லேவிஸ் கிங்கும் பேசுகிறாங்க. ஏன்னா இப்போதைக்கு லேவிஸ் கிங்க்கும் மோஸுக்கும் மேட்ச் இருக்குல்ல, அதனால வந்து இதுக்கப்புறம் நடக்கிற செக்மெண்ட் தான் வேற லெவலாக இருக்கும். அண்ட் லேவிஸ் கிங்க்கும் மோஸுக்கும் மேட்ச் வந்து நடக்குது. ஏன்னா மோஸ் இப்போ தானே ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து பண்ணுறாரு NXTல ரொம்ப நாள் கழிச்சு, அதனால இந்த மேட்ச்சில் கண்டிப்பாக அவர் தான் வின் பண்ணாருன்னு நான் எதிர்பார்க்கல. அடுத்தடுத்த மூவ்மெண்ட் வேற லெவலாக இருந்துச்சுங்க உண்மையிலே. அதாவது நான் கூட லேவிஸ் கிங் வின் பண்ணுற மாதிரி ஒரு மூவ்ஸ் போட்டார் பின் பண்ணும்போது, அப்பயுமே கிக் அவுட் அடிக்க நானே, அதுக்கப்புறமா மோஸ் வந்து அவரோட ஃபினிஷர் மூவ் போட்டு பின் பண்ண அவரும் கிக் அவுட் அடிக்க, எப்பா அடுத்தடுத்தமே வேற லெவலாக போச்சு. அது கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா இவர் அப்படியே பார்க்கும்போது பாபி லாஸ்லி மாதிரி இருந்துச்சு. நானே எதிர்பார்த்துக்கிட்டேன் ஸ்பீரை தட்டிட்டு வரேன், கண்டிப்பாக ஸ்பீரை தட்டி விட்டு இந்த மேட்ச் அப்படி தான் வந்து பின் பண்ணார். அப்படியே பாபி லாஸ்லி நான் வந்துச்சு. அண்ட் இங்கே ஒபேஃபெமி வராரு. என்ன ஒபேஃபெமி பேக் ஸ்டேஜில் நின்று பார்த்துக்கிட்டு இருந்தார். கட்டுப்பாய் உள்ளே வர, அண்ட் உள்ளே வந்து மோஸ் வச்சு கேட்குறாரு, நீ வந்து இந்த சாம்பியன் TNA டிவிஷனில் பெரிய ஆள் வச்சுக்கோ, நான் வந்து NXT டிவிஷனில் வேர்ல்டு சாம்பியன். அண்ட் இங்கே ஒபேஃபெமிக்கும் மோஸுக்கும் ஒரு மேட்ச் நடந்தால் எப்படி இருக்கும், அதுவும் அந்த ரோட் பிளாக்ல ஒரு பிகெஸ்ட் வார் TNA வர்சஸ் NXTக்கான ஒரு வார் வந்து நடக்க போகுது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ரியலி NXT வந்து உண்மையிலேயே தீ பிடிச்சிருந்த மாதிரி இருந்துச்சு. மோஸ் வந்து இந்த ஒரு சேலஞ்ச் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாரு. ஒபேஃபெமிக்கும் மோஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வின்னர் டேக்ஸ் ஆடலாம் அந்த மாதிரிலாம் கிடையாது. அண்ட் வார் அவ்வளோதான். நம்பர் 2 ஜார்டின் கிரேஸுக்கு வந்து செக்மெண்ட் பண்ணுறாங்க. இப்போதைக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, TNA ரெஸ்லிங் அப்புறமா இப்போ NXT வந்திருக்கு, இந்த NXTலேருந்து இப்போதைக்கு என்னோட கரியர் வந்து ஸ்டார்ட் பண்ண பாரு அப்புறமா சொல்கிறாங்க. அவங்க வந்து NXT சாம்பியன் ஜூலியாவும் ஸ்டெப்பனிகிட்டையும் இப்போதைக்கு டைட்டில் கம்பைன் மேட்ச் ஓடிக்கிட்டு இருக்கு, அதுக்கப்புறம் நான் வந்து உள்ளே போவேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அன்றைக்கி ரோக்ஸன் பேரஸ் நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்க, நீ நினச்ச மாதிரி அசால்ட்டெல்லாம் இந்த டைட்டில் எடுக்க முடியாது, அண்ட் எடுக்கணும்னா அந்த கிரேட்டஸ்ட் உமன் ஆஃப் ஆல் டைம் ரோக்ஸன் பேரஸ் மட்டும் தான் முடிக்க முடியும், நான் வந்து ஒரு புதிய ரெக்கார்ட் பண்ணுவேன், எனக்கு வந்து இப்போதைக்கு நானும் என்கிட்ட டைட்டில் இருக்குது அப்படின்னு வந்து அவங்க சொல்ல, என்னடா எல்லாரும் முழிக்க ஆரம்பிச்சு, என்ன ஓன்ட்ட, ஆமாம் நீ வந்து கிரேட்டஸ்ட் உமன் ஆஃப் ஆல் டைம் NXT ஓகே, ஆனால் இருந்தாலும் ஓன்ட்ட எங்கே டைட்டில் இருக்கு, நீ கிட்டிங், அதாவது ஜோக் அடிக்கிறியா அப்படின்னு வந்து கேட்க, அண்ட் இப்போதைக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே பார்த்துக்கோ நீ வந்து நான் வந்து எலிமெண்ட் சாம்பர் பேப்பரில் இருக்கேன், அங்கே வின் பண்ணி ரெசல்மேனியாவுக்கு போவி அண்ட் 3rd டைம் உமன் சாம்பியனை வந்து ஆவேன், அண்ட் அது மட்டும் இல்லை பாத்தியா உனக்கு எனக்கு எவ்வளோ கேப் இருக்குது இங்கே, அதே மாதிரி தான் NXT நீ திருப்பி TNA ரெஸ்லிங்கே போகிறது வந்து கரெக்ட் நான் சொல்லுவேன். நான் என்ன எதிர்பார்த்தேன்னா ராரோஸ்டர் போனக்கு ப்ரோ ரோக்ஸன் பெரஸ் NXT சைடே வரமாட்டாங்க அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஆனால் பரவாயில்ல, NXT சைடுமே இருக்காங்க, NXT சைடு செக்மெண்ட் பண்ணுறாங்க, ரா சைடு செக்மெண்ட் பண்ணுறாங்க, எல்லா எலிமினேஷன் சாம்பர் பேப்பர் பொறுத்து தான் இருக்குது. அண்ட் இப்போதைக்கு ரோக்ஸன் பெரஸ் ரொம்ப பேசும்போது இங்கே ஜார்டின் கிரேஸ் வந்து கடுப்பாயிட்டாங்க, ஒரு அளவுக்கு மேலே பொறுக்க முடியல, அந்த கேப்பை நான் ஃபுல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பஞ்சை கொடுக்க வாயிலே, அதுக்கப்புறமா அவங்க ஃபினிஷர் போர்ட் ட்ரை பண்ணும்போது எஸ்கேப் ஆயிடுவாங்க, அடிச்சு ஓட விட்டாங்க. லிட்டரலி வேற லெவலில் போகணும். பேக் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ் கிட்ட கேட்குறாங்க, இப்போதைக்கு நீங்கள் லேவிஸ் கிங் கூட மேட்ச் பண்ணீங்க, அது வெற்றி ஆகிட்டீங்க, அது ஓகே, இப்போதைக்கு உங்களை ஒபேஃபெமி வந்து வாருக்கு வந்து சேலஞ்ச் பண்ணியிருக்காரு அப்படின்னு. ஓகே, எனக்கு வந்து இது வந்து புதுசாக தான் இருந்துச்சு, நான் TNA NXT வார் நடக்க போது அதில் நாங்கள் வந்து எங்கள் டிவிஷன் தான் பெட்ரு அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணி காட்ட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அண்ட் லிட்டரலி தரமான செக்மெண்ட் இன்றைக்கி நடந்த, அதான் NXT ஃபுல்லாக வேற லெவல் தாங்க. ஆனால் சொல்லாமல் இருக்க முடியல, வாட்ரா வந்து பார்ப்போம். நம்பர் 3 ரொம்ப நாள் கழிச்சு WWEல அண்ட் ஜெஃபாடி மேட் கார்டி வந்து பார்ப்போம். இந்த TNA கான்ட்ராக்ட் வந்து போடுவாங்கன்னு எதிர்பார்க்கல. அண்ட் இங்கே மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக 2 பேருமே அந்த டாக் ஃபினிஷர் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு உண்மையிலே, அந்த ஜெஃபாடியோட ஸ்லாமு அண்ட் போட்டு இந்த மேட்சை வந்து முடிச்சு விட்றாங்க. டாப் ரோப்லேருந்து ஜெஃபாடி அவர் ஸ்லாம் போட்டோன்னே மேட் கார்டி வந்து பின் பண்ணிட்டாரு. அண்ட் இங்கே முடிஞ்சதுக்கப்புறம் தான் கதையே இருக்குது. வெளியே வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சியம் அவங்களோட, அதாவது ஆக்சியம் அவங்க டாக் டீம் சாம்பியன் வந்து வெளியே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அதாவது கை தட்டிக்கிட்டு அப்புறம் ரிங்குக்குள்ள வர, நீங்கள் வந்து ஓகே இந்த மேட்ச் வின் பண்ண மட்டும் பார்த்தாது, இந்த NXT மக்களுக்கே தெரியும் அந்த ஆக்சியமோட டீம் தான் பெஸ்ட் டாக் டீம் சாம்பியன்ட்டு. அது மட்டும் இல்லை ஜெஃபாடி மேட்டாடி இந்த TNA ரெஸ்லிங் அந்த ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே தெரியும், அண்ட் நாங்கள் தான் வந்து பெரிய டாக் டீம் சாம்பியன் சொல்ல, அண்ட் இவங்க 2 பேரும் மாற்றி மாற்றி சண்டை
சண்டை போட்டுக்கிறாங்க அவங்க வாய்க்குள்ளே. அண்ட் இங்கே வந்து டக்குன்னு வந்து பின்னாடி இருந்து பார்த்தீங்கன்னா சாண்டினோ மேர்லா வந்து வராரு. அண்ட் வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் எதுக்கு இப்போதைக்கு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க, அண்ட் உங்களுக்குள்ள மேட்ச் வச்சுக்கிட்டா மொத்தமாக தெரிஞ்சு போயிரும்ல யார் பெரிய டாக் டீம் சாம்பியன். லிட்டரலி ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த அதாவது இந்த WWE ரோட் பிளாக் மேடிசன் ஸ்கொயர் நடக்கும்போது அந்த மேட்ச்சுக்கு அப்படியே TNA வர்சஸ் அதாவது NXTக்கான ஒரு அந்த வாரை வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க உண்மையிலே WWE. என்னை பொறுத்தளவுக்கு இந்த ஸ்மாக் டவுன் ரா NXT இப்போ ஒரு ஆர்டரில் வந்துருச்சு. எனக்கு அந்த அளவுக்கு வந்து பெஸ்ட்டாக வந்து போய்கிட்டு இருக்கு NXT. அண்ட் NXTயில் இப்போதைக்கு இந்த மாதிரியே கொண்டு போனால் நல்லது. அண்ட் இதுக்கப்புறம் கண்டிப்பாக வந்து எந்த செக்மெண்ட் எந்த மாதிரி போகுதுன்னு தெரியல. அண்ட் இப்போதைக்கு TNAவும் WWE ஒரு வாரம் நடத்துறதுனால கண்டிப்பாக அடுத்து வரக்கூடிய வாரங்கள் வந்து இன்ட்ரெஸ்டாக போகுது. அண்ட் பேக் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா செல்சி கிரீன் வந்து எப்பயும் போல குழந்த மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்கா. அண்ட் இப்போ அதே மாதிரி ஜெய்ராவும் அண்ட் சோல்லுக்காவும் 2 பேரும் பார்த்தீங்கன்னா கலாய்ச்சி விட்ருவாங்க. அடுத்த வாரம் நடக்க போகிற டேக் மேட்ச் வந்து பண்ணலாம் அப்படின்னு NXTல வந்து முடிவு பண்ணுறாங்க. அதாவது என்னன்னா ஜெய்ரா சோல்லுக்கா வர்சஸ் பேப்பர் நிவி அண்ட் செல்சி கிரீனுக்கான ஒரு மேட்ச் வந்து பண்ணாங்க. இப்போவே என்ன நடக்குதுன்னு தெரியலையுமா அப்படின்னு வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் எவா மேனேஜர் பேக் ஸ்டேஜில் WWE ரோட் பிளாக் பற்றி கேட்குறாங்க. இந்த ரோட் பிளாக்ல TNA வர்சஸ் NXTக்கான ஒரு வாரம் நடக்கும்போது, அது மட்டும் இல்லை ஜூலியாக்கும் ஸ்டெப்பனிக்கும் வின்னர் டெக்ஸால் அந்த மாதிரி ஒரு மேட்ச் நடக்கும்போது, இது வந்து இது வரைக்கும் பார்க்காத NXT அண்ட் TNA கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் மேட்சஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்ற மாதிரி பற்றி சொல்கிறாங்க. எவா மேனேஜர் உண்மையிலே தரமான வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. ஃபைனல் மெயின் இவெண்ட்டா ஈத்தன் பேஜ் அண்ட் வெஸ்லி வாசஸ் ஜீவன் எவன்ஸ் அண்ட் ரிக்கி ஸ்டாக்கான ஒரு மேட்ச் வந்து பண்ணுறாங்க. இது எனக்கு தெரியும், நான் எதிர்பார்த்த மாதிரி நினச்சி மெயின் இவெண்ட் பார்க்கும்போதே. ஏன்னா ஜீவன் எவன்ஸையும் ஈத்தன் பேஜையும் ஒரே ரிங்கில் விட்டோன்னே ஏதாவது ஒரு குழப்பம் பண்ணி சைடாக வந்து ஓடிடுவாங்க. இன்றைக்கி அந்த மாதிரி தான் செக்மெண்ட் நடந்துச்சு. நல்லா டேக் மேட்ச் வந்து போய்கிட்டு இருந்த மேட்ச்சில் திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா ஈத்தன் பேஜ் அண்ட் ஜீவன் எவன்ஸ் கொடூரமான முறையில் அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அவங்க அடிச்சுக்கிட்டு அப்படியே பேக் சைடு ஓடிடுவாங்க. முடிஞ்சு வச்சு அவ்வளோதான். இங்கே சிங்கிளாக வந்து பார்த்தீங்கன்னா ரிக்கி ஸ்டாக்கும் அண்ட் வெஸ்லி வந்து அண்ட் வெஸ்லிக்கும் ரிக்கி ஸ்டாக்கும் ஒரு தனி பகை இருக்குல்ல, அந்த கான்ட்ராக்ட் சைனிங்லே அந்த பகையை முடிச்சுக்கிற மாதிரி ரிக்கி ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட ஃபினிஷ் ரூமை போட்டு இந்த மேட்ச் வந்து வின் பண்ணிடுறாரு. இங்கே ரிக்கி ஸ்டாக் வந்து வின் பண்ணிடுறாரு. அவரோட ஃபர்ஸ்ட் டெபியூ மேட்சே வந்து பார்த்தீங்கன்னா மிரட்டி விட்டாரு. அண்ட் இவர் வந்து மேபி ஃபியூச்சர் சாம்பியன் ஆகலாம். இன்னைக்கு நடந்த NXT ஷோ உண்மையிலே வந்து 10 வந்து நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இது வரைக்கும் NXT இந்த மாதிரி வந்து பார்க்கல. அண்ட் நம்ம பெரிய ஒரு சூப்பர் ஸ்டார் அதாவது ஜெஃபாடியை திருப்பி வந்து WWE பார்ப்போம்னு நான் எதிர்பார்க்கல. இந்த TNA கான்ட்ராக்ட் மட்டும் இல்லைன்னா அண்ட் ஒபேஃபேமி மோஸுக்கான அந்த ஒரு ஸ்டோரி லைன் வேற லெவலாக இருக்குது. அண்ட் இங்கே ஸ்டெப்பனி ஜூலியாவோ 2 பேருமே அவங்க சொல்லிக்கிட்டு தான் இருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க வின்னர் டேக்ஸ் ஆல். அதாவது நம்ம நான் இருக்கா ரோமனாஸ் புராக்கான மேட்ச் வின்னர் டேக்ஸ் ஆல் ரெசல்மேனியாவில் பார்த்தோம். அந்த நான் வந்து வருது இப்போயுமே. அண்ட் அதே மாதிரி மேட்ச்சு யார் ஜூலியா ஜெயிக்கிறாங்களோ ஸ்டெப்பனி ஜெயிக்கிறாங்களோ அவங்க ஜெயிக்கிறவங்க நார்த் அமெரிக்கா சாம்பியன் அண்ட் வேர்ல்டு எவர் NXT சாம்பியன் வந்து உமன் டிவிஷனில் வந்து எடுத்துக்கிறாங்க. அது லிட்டரலி பயங்கரமான ஒரு ரோக்சன் பேரஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து தரமான செக்மெண்ட் பண்ணியிருக்காங்க. மேபி அடுத்த வாரம் ஜார்டின் கிரேஸுக்கும் ரோக்சன் பேரஸுக்கும் ஒரு மேட்ச் வந்து நடக்கலாம். அண்ட் எலிமினேட் சாம்பரில் ரோக்சன் பேரஸ் வின் பண்ண தான் இப்போதைக்கு வந்து ஃபேவராக இருக்காங்க. ஒருவேளை அவங்க வின் பண்ணி எலிமினேட் சாம்பருக்குள்ளே போயிட்டாங்கன்னா ரெசல்மேனியாவில் அதாவது ரியா ரிப்ளி வந்து ஃபேஸ் பண்ணுற ஒரு ஐடியாவில் வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், வேற லெவலாக இருக்கும் அந்த ரெசல்மேனியா மூமெண்ட். NXT ஃபேன்ஸ் எல்லாருமே அங்கே போய் குமிஞ்சுருவாங்க ரெசல்மேனியாவில். லிட்டரலி ஒரு பயங்கரமான மூமெண்ட் நடந்துச்சு இன்றைக்கி NXTயில். உங்களுக்கு இன்னைக்கு நடந்த NXTயோட ரேட்டிங் என்ன சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஐ ஹோப் இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்க. சரி, தேங்க் ஃபார் வாட்சிங். வேற சூப்பர் ஸ்டார் அப்டேட் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.